வணக்கம் பிரவீன். டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 14,000 விவசாயிகளுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு தற்போது வரை பணம் வரவு வைக்கவில்லை என நமது தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் டெல்டா அல்லாத பிற மாவட்டங்களில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மட்டுமின்றி தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் மூலமாக நெல் கொள்முதலை மத்திய அரசு செய்து வருகிறது. அவ்வாறு கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு மத்திய அரசு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக உரிய பணத்தை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு பணம் வரவு வைக்கவில்லை எனவும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் டெல்டா அல்லாத பிற மாவட்டங்களில் உள்ள 124 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நிகழாண்டில் 1,84,450 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 71,268 மெட்ரிக் டன் நெல்லுக்கு சுமார் 8,181 விவசாயிகளுக்கு பணம் 163 கோடி வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1,13,794 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு ரூபாய் 261 கோடி பணம் தர வேண்டியுள்ளது. கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு தற்போது வரை பணம் வர வைக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். கடன் வாங்கி சாகுபடி செய்து அதனை கொள்முதல் நிலையத்தின் விற்பனை செய்த பின்னரும் பணம் வரவில்லை என்பதால் விவசாயிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் மத்திய அரசு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதற்குரிய பணத்தை 3 மாத காலத்திற்கு முன்பே சுமார் 1,185 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு ஒதுக்கிவிட்ட நிலையில் அந்த தொகையினை தமிழ்நாடு அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் விவசாயிகளுக்கு விடுவிக்காமல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் விரக்தி அடைந்துள்ள விவசாயிகள் தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்தை கண்டித்து போராட்டம் நடத்த ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தற்போது வரை அந்த பணத்தை வரவு வைக்கப்படாத காரணத்தினால் விவசாயிகள் பல்வேறு கட்ட பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக அடுத்த கட்ட விவசாய பணிகளையும் மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் பிரவீன். எனவே உடனடியாக பணத்தை வரவு வைக்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது பிரவீன்.